இந்தியன் டீம் T20 ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அயர்லாந்து அண்ட் இங்கிலாந்துக்கு எதிரான சீரீஸ்ல. இதுல வந்து நிறைய ஷாக்கிங்கான விஷயம், ஒரு சில பாசிட்டிவ் அண்ட் ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம ஷாக்கிங்கான விஷயத்த பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கேப்டன் ஆயிருக்காங்க, மக்கள் கேப்டன் சொல்ற ஸ்ரேயஸ் ஐயர் இந்த வாட்டி கேப்டன் ஆயிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப் அடிச்சு கொடுத்த சூரியகுமார் யாதவ் வந்து ஸ்டெப் டவுன் கேப்டன் ஸ்டெப் டவுன் பண்ணவும் இல்லாம ஸ்குவாட்ல கூட அவரை ஜாயின் பண்ண வைக்கல. சோ வந்து செலக்ஷன் டீம் வந்து கரெக்டான மெசேஜ் கொடுத்துருக்காங்க. நீ கேப்டனா இருந்தாலும் எவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸா இருந்தாலும் நீ வந்து டீம்ல பெர்ஃபார்ம் பண்ணாமதான் டீம்ல இருக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு டிசிஷன் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீம்ல பாத்தீங்கன்னா அதே ஆஷிஷல் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், இஷான் கிஷன் அண்ட் அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு அந்த கோரை வந்து ரீடைன் பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா திலக் வர்மாக்கு வந்து வைஸ் கேப்டன் கொடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு 4 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து மெயின்டைன் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல் அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் சிவம் துபேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரும் நினைப்பீங்க சிவம் துபே எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஐபிஎல்ல பெர்ஃபார்ம் பண்ணாலும் லாஸ்டா வேர்ல்டு கப்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், வந்து நிறைய வைட்டல் ரன்ஸ் அடிச்சிருக்காரு. சோ அவரோட நம்ம செலக்ஷனை நம்ம எதுவுமே கொஸ்டின் மார்க் பண்ண முடியாது, ஒரு நல்ல பிளேயர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா போலிங்ல பாத்தீங்கன்னா புதுசா பாத்தீங்கன்னா பிரின்ஸ் யாதவ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு சூப்பர் மூவ். ஐபிஎல்ல வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ வந்து பிரின்ஸ் யாதவ் அதுல கொண்டு வந்திருக்காங்க. இதுல இன்னொரு பாசிட்டிவான விஷயம் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் அவருக்காக தான் செலிப்ரேட் பண்ணும், வைபவ் சூரியவன்ஷி அவரை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணியிருந்தாங்க, இந்த பையன் எப்போ உள்ள வருவான்னு சொல்லிட்டு. சோ இது ஒரு நல்ல நியூஸ் இந்தியன் டீமுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த டீம்ல பாத்தீங்கன்னா முகமது சிராஜுக்கு ஒரு ரிட்டர்ன் கொடுத்திருக்காங்க. T20 நல்லா போட்டு டாட் பால்ஸ் நிறைய போட்டனால இந்த ஐபிஎல்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சீனியர் போலர் பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாடை வந்து லீட் பண்ண போது போலிங்ல பாத்தீங்கன்னா அக்ஷதீப் சிங். சோ வந்து நிறைய பேர் அவர் வந்து அண்டர்ரேட் பண்ணலாம், பட் அவர் வந்து பிளாட் ட்ராக்ல அடி வாங்குவார். பட் அவர் ஸ்விங்கிங் கண்டிஷன் அண்ட் ஒரு நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்க பிச் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர் சூப்பரா போடுவாரு. சோ ஒரு பும்ரா கருத்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு நல்ல போலர்னா வந்து அர்ஷதீப் சிங் தான். சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா பட் பாத்தீங்கன்னா என்ன ஒரு ஷாக்கிங் நியூஸ்னா ஸ்பின்னிங்ல பாத்தீங்கன்னா ரவி கிருஷ்ணாவை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. சோ வந்து வேர்ல்டு கப் முன்னாடி இந்தியன் டீம்ல இல்ல, ஐபிஎல் அவ்வளவு பெருசா பண்ணல. பட் குல்தீப் யாதவ டிராப் பண்ணிட்டு அவரை கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு கான்ட்ரவர்சியல் டிசிஷனா இருக்கு. ஏன்னா குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல வந்து ஒரு மேட்ச் ஆனாலும் அவர் வந்து ரீசெண்டா வந்து இந்தியன் டீம்ல நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்தியன் டீம்ல வந்து இன்டர்நேஷனல் வந்து 6.8 எக்கானமி வச்சிருக்காரு. சோ ஒரு நல்ல போலர். ஆனா குல்தீப் யாதவ் டிராப் பண்ணிட்டு கிருஷ்ணா எடுத்தாங்க. அவருக்கு என்ன காம்பினேஷன் ஒன்னும் புரியல. இந்த டீம்ல நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் இருக்குங்க. ஒய் நாட் ரஜத் படிதர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க ஐபிஎல்ல. இந்த வருஷம் சரி, போன வருஷம் சரி, இந்த வருஷம் வந்து 502 ரன் வச்சிருக்காரு, ஸ்ட்ரைக்கர் 192. வைபவ் சூரியவன்ஷி எப்படி இந்த ஐபிஎல் வந்து எல்லாரும் திரும்பி பார்க்க வச்சாரு. அதே மாதிரி மிடில் ஆர்டர்ல அவர் பண்ணிருக்காங்க. பவர் பிளேல வந்து அடிக்கிறது வந்து ஈஸின்னு சொல்ல முடியாது. பட் பவர் பிளேல வந்து ஃபீல்டர்ஸ் கம்மி, சோ அதுல வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க, நல்லா மேல வராங்க. ஆனா பட் மிடில் ஆர்டர்ல ஒரு மனுஷன் வந்து 192 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து இந்த ஐபிஎல் ஆடி இருக்காருன்னா, அதுவும் இல்லாம பேஸ் போலரை வந்து அந்த மாதிரி கவர்ஸ் மேல 6 அடிக்கிறது, அதே மாதிரி ஸ்பின் மீட்டிங் மாஸ்டர், அவர் ஸ்பின்னர்ஸ் போறதுக்கு பயந்தாங்க, அந்த மாதிரி ஆடினாருங்க. சோ அப்படிப்பட்டவர் நீங்க ஸ்குவாட் எடுக்கலாம். உங்க ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா 4 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க. அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர் அண்ட் சிவம் துபே அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. இவங்க யாராவது ஒருத்தர் ரிமூவ் பண்ணிட்டு கூட உங்களுக்கு ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். வாஷிங்டன் சுந்தர் பாத்தீங்கன்னா அவர் பாத்தீங்கன்னா இந்தியன் டீம்ல பாத்தீங்கன்னா பியூரா பேட்ஸ்மேன் தான் ஆட வைக்கிறாங்க. போலிங் கொடுத்தாலும் ஒரு ஓவருக்கு மேல கொடுக்க மாட்டாங்க. சோ நீங்க அந்த ஸ்குவாட் வந்து ரஜத் படிதரே எடுத்துக்கலாம். சிஎஸ்கே ஜெர்சி போட்டாலும் அந்த ரஜத் படி சப்போர்ட் பண்ற மாதிரி பாத்தீங்கன்னா சிஎஸ்கே காரங்க யார்கிட்ட கேட்டீங்கன்னா கூட சொல்லுவாங்க ரஜத் படி வந்து ஸ்குவாட்ல இருக்கணும். அப்படி ஒரு பெர்ஃபார்ம் கொடுத்துருங்க, அவ்வளவு அளவுக்கு பேட்டிங். சோ இந்த ஸ்குவாட்ல பாத்தீங்கன்னா மெயின் பேர் ஹர்திக் பாண்டியா மிஸ் ஆகலாம், ஒரு சில பிளேஸ் மிஸ் ஆறாங்க. சோ ஹர்திக் வந்து இன்ஜுரின்னு சொல்றாங்க. சோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை தெரியல. சோ இந்த மாதிரி நிறைய பிளேஸ் வந்து இவங்க மிஸ் அவுட் ஆறாங்க. சோ பட் இது வந்து ஒரு நல்ல ஸ்குவாட். ஏன்னா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டும் தான் இனிமே நீ டீம்ல இருப்பன்ற சொல்ற மாதிரி சூரியகுமார் யாதவ் கேப்டன்ல இருந்து தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. சோ வந்து இது நல்ல ஒரு மூவ். பட் ஃபியூச்சர்ல வந்து எப்படி போகும் தெரியல. சோ ரஜத் படிதருக்கு வந்து இதே மாதிரி வந்து யாராவது பெர்ஃபார்ம் சரியா பண்ணலாம், ரஜத் படிதர் உள்ள வருவான்னு சொல்லிட்டு நம்ம நம்பலாம். அதே மாதிரி சின்ன பையன் வைபவ் சூரியவன்ஷி ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணது எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டீமுக்கு. சோ எப்படி ஐபிஎல்ல பண்ணறோம் அதே மாதிரி இன்டர்நேஷனல் பண்ணி ஒரு வேற லெவல் பிளேயரா வருவாரு நான் எதிர்பார்க்கிறோம்.